சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்களை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய வாழ்க்கை அதிக அளவுல சூரியன் போல பிரகாசிப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. இதுவரைக்கும் நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு துன்பங்களும் பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய குடும்பம் கூட, உங்களுடைய பெற்றோர்கள், உங்க கூட இருக்கிறவங்க, ஏன் உங்களுடைய வாழ்க்கை துணை கூட உங்க மீது அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கைங்கிறது இழந்திருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க சில செயல்கள் பண்ணியிருந்திருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில. அப்படி நீங்க செய்த செயல்களினால் உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய குழந்தைகள் அனைவரும் உங்கள் மீது வைத்திருந்த அந்த நம்பிக்கை அப்படிங்கிறத ஒண்ண இழந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல நம்பிக்கை கொடுப்பது போல உங்களுடைய வாழ்க்கையும் சூரியன் போல ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்தி நன்மைகளை தேடி ஓடக்கூடிய ஒரு நேரமாக கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். காலை எழுந்த உடனே மனதில் இந்த உற்சாகமானது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த ஒரு நேரத்துல நான் நினைத்ததை செய்து காட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள கண்டிப்பாக இயங்கும். அது மட்டும் இல்லாம எந்த தவறும் இல்லாம அனைவருமே என்னைய தவறா புரிஞ்சிருக்காங்க. நான் எந்த விதமான தவறுகளும் பண்ணல. ஆனா எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு அனைவரோட எண்ணத்திலேயே இருக்கு. அதை நான் மாத்தணும். மத்தவங்களுக்கு முன்னாடி நான் யாருன்னு வாழ்ந்து காட்டணும். எனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை என்னால் உடைச்சிட்டு பழைய மாதிரி என்னுடைய வாழ்க்கையை என்னால் மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் காலையில் எழுந்த உடனே கண்டிப்பாக வரும். தொழிலிலும் முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, தொழிலில் முன்னேற்றம் அடைவதற்கு புதுசாக நம்ம என்ன பண்ணணும், நம்ம முன்ன விட இப்போ என்ன தவறை பண்ணுறதுனால நம்முடைய தொழிலில் முன்ன மாதிரி வேலை போய்கிட்டு இருக்க மாடிக்கு எதுக்கு நம்முடைய தொழில் சூடு பிடிக்க மாடிக்கு அப்படின்னு ஒவ்வொரு இதையும் பற்றி ஒவ்வொரு பிரச்சனைகளையும் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் ஆராய்ந்து அதுக்கான முடிவுகளை நீங்க காலை நேரத்திலே எடுப்பீங்க. இதனால பெரிய அளவுல மாற்றங்கள் ஏற்படும் ஒரு நல்ல ஒரு நேரமாக சிம்மம் ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பா இந்த ஒரு நேரமானது இருக்கும். இந்த ஒரு நேரத்துல கடந்த நாட்களில் ஏற்பட்ட தடைகளாக இருக்கட்டும், தாமதங்களாக இருக்கட்டும், அனைத்தையும் தாண்டி முன்னே செல்லக்கூடிய ஒரு தைரியம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள பிறக்கும். இது வரைக்கும் தாமதம், தடைகள் எது வந்தாலும் அதை பார்த்து நீங்க பயந்துட்டு அங்கேயே நின்றுகிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனி வருகின்ற காலகட்டங்கள்ல நமக்குன்னு இழக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்த ஒரு தடைகளையும் தாமதங்களையும் நம்ம பொறுத்து அதை தாண்டி போனா மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்திருக்கும். எனவே இந்த ஒரு நேரத்தை உங்களுக்கான நேரமா பயன்படுத்தி கொண்டு அனைத்து விஷயங்கள்லையும் முடிந்த அளவுக்கு பொறுமையாகவும் இருங்க, விவேகமாகவும் இருங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு அதிக அளவுல வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு நேரத்துல சிம்மம் ராசி அன்பர்களுக்கு காலை வேலைக்கு செல்வதற்கு நீங்கள் தயாராகும் போது தன்னுடைய வாழ்க்கையை நினைத்து சற்று நீங்க நிற்பீங்க. வேலைக்கெல்லாம் நீங்க கிளம்பிடுவீங்க. சாப்பிட்டு வேலைக்கெல்லாம் நீங்க கண்டிப்பா கிளம்புவீங்க. இது பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், அனைவருக்குமே பொருந்தும். இந்த சிம்மம் ராசிக்காரங்க அனைவருக்கும் இந்த ஒரு நேரத்துல வேலைக்கு செல்லும் பொழுது நீங்க பரபரன்னு கிளம்புவீங்க. கிளம்பிட்டு ஆனா ஒரு நிமிஷம் நிற்பீங்க. எதுக்கு நம்ம இப்படி ஓடிக்கிட்டே இருக்கோம், எத்தனை நாள் இப்படி ஓட போறோம், ஓடி ஓடி மற்றவங்களுக்காண்டி நம்ம உழைச்சி கொடுக்கறதுக்காண்டி தான் நம்ம வாழ்நாள் முழுவதும் வேலை பார்க்கணுமா, சனி ஞாயிறுன்னு ஒரு நாள் விடாம நம்ம எத்தனை நாள் வேலை பார்க்கறது அப்படின்னு உங்க மனசுக்குள்ள தேவையில்லாத எண்ணங்கள் போட்டு உங்களை குழப்பி கொண்டே இருக்கும். மற்றவனுக்கு கீழே எத்தனை நாள் நம்ம வேலை பார்க்கறது, தனியாக ஒரு தொழிலை தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில எண்ணங்கள் அப்படி இப்படின்னு உங்களுடைய மனதுக்குள் தோன்றும். காலை நேரத்திலே இது தோன்றும். அது பெரிய அளவில் உங்களுக்கு வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான ஒரு யோசனையாக கண்டிப்பான அந்த ஒரு யோசனையானது கண்டிப்பாக இருக்கும். பல முயற்சிகள் செய்தோம், எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்காத நாட்கள் நிலைமைக்கு செல்லும். ஒரு பக்கத்துல இந்த ஒரு நாள்ல நீங்க நினைச்சு பார்ப்பீங்க, புதுசா ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி நம்மளுடைய தொழிலையோ நம்முடைய வேலையோ நம்ம முன்னேற்றுவோம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அதே நேரத்துல நீங்க பழையச இந்த ஒரு நேரத்துல கிளறி பார்ப்பீங்க. இப்படி நினைச்சிட்டு தான் நம்ம அந்த ஒரு வேலையை விட்டுட்டு நம்ம தொழிலை முன்னேற்றிடலாம் அப்படி இப்படின்னு பண்ணி ஏதோ சில முயற்சிகளை நம்ம பண்ணணும். கண்டிப்பா அது பெரிய அளவுல நமக்கு தோல்வியை ஏற்படுத்தி கொடுத்துருச்சு. அதுக்கு அந்த பழைய வேலையில இருந்தா கூட இப்பொழுது ஒரு நல்ல ஒரு நிலைமையில நான் இருந்திருப்பேன் அப்படின்னு நீங்க கண்டிப்பா நினைப்பீங்க. பழச நினைச்சு இந்த ஒரு நேரத்துல வருத்தப்படுவீங்க. புதிய ஐடியாக்குள்ள நீங்க வச்சிருந்திருப்பீங்க. என்ன செய்வது அப்படின்னு ஒரு சிந்தனையானது இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய மனதுக்குள் ஓடிக்கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய மனசுல ஒரு குரல் ஒலிக்கும். நான் தோல்விக்காக பிறந்தவன் கிடையாது, வெற்றிக்காகவே வந்தவன் அப்படிங்கிற ஒரு குரல் உங்க மனசுக்குள்ள கண்டிப்பாக எழுந்துவிடும். அதுக்கப்புறமா உங்களுடைய நம்பிக்கையுடன் உங்களுடைய முயற்சிகளை கண்டிப்பா நீங்க தொடங்கி பார்ப்பீங்க. அந்த முயற்சிகளினால் பெரிய அளவுல உங்களுடைய தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் வைத்து பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில உயரத்தை நீங்க தொடுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அந்த அளவுல பெரிய அளவுல நம்பிக்கை ஏற்படக்கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது
உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது சிம்மம் ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக விளங்கும். நீங்க நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு உச்சத்துக்கு கண்டிப்பாக நீங்க செல்வீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கான பரிகாரமாக காலை பூஜை அறையில ஒரே ஒரு மண் அகல் விளக்கு இருக்கா, அந்த மண் அகல் விளக்கை ஏற்றிக்கோங்க. எப்பொழுதுமே நம்ம காலையில பூஜை அறைக்கு சென்றோம் அப்படின்னா சுத்தபத்தமா குளித்துட்டு தான் போகணும். சிறுவர்களாக இருந்தீங்க அப்படின்னா குளிக்க கூட தேவையில்லை. மூஞ்சி கை கால்கள் அனைத்தையும் கழுவி விட்டு முடிந்த அளவுக்கு பல்லையும் துலக்கி விடுங்க. துலக்கி விட்டு உங்களுடைய குழந்தைகளை அதுக்கப்புறம் போயிட்டு பூஜை அறையில இந்த ஒரு செயலை செய்ய சொல்லுங்க. பெரியவர்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா காலை நேரத்துல சுத்தபத்தமா குளிச்சிருங்க. குளிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய வீட்டுக்கு உங்க வீட்டு பூஜை அறையில போயிட்டு பூஜை அறையும் சுத்தம் பண்ணிட்டு ஒரே ஒரு மண் அகல் விளக்குல ஒரு தீபம், நெய் தீபமோ அல்லது எண்ணெய் தீபமோ ஏதாவது ஒரு தீபத்தை ஏற்றுங்க. ஏற்றி விட்டு ஓம் ஆதித்யாய நம, ஓம் ஆதித்யாய நம, ஓம் ஆதித்யாய நம அப்படிங்கிற இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் 11 முறைகள் நீங்க உச்சரித்துட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய பலமானது கண்டிப்பாக அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம தடைகளும் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு விலகிவிடும். எனவே இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு நீங்க இந்த ஒரு செயலை மட்டும் உங்களுடைய பூஜை அறையில பண்ணிட்டு தொடங்குங்க. கண்டிப்பா உங்களுக்குன்னு ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து மனசளவுல பெரிய அளவு ஒரு தைரியமானது உங்களுக்கு பிறக்கும். இது பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும். எனவே இந்த ஒரு செயலையும் நீங்க செய்யுங்க. கண்டிப்பா பெரிய அளவுல மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், இன்று உங்களுடைய வாழ்க்கையில திறமைகள் வெளிப்படக்கூடிய நல்ல ஒரு நேரமாக கண்டிப்பா இந்த ஒரு நேரமானது இருக்கும். அலுவலகத்துல முக்கியமான பொறுப்புகள் உங்களிடம் உங்களை சேர்ந்து வரும். நீங்க நீண்ட நாட்களா அந்த பொறுப்புகள் நமக்கு கிடைக்கணும். கிடைச்சது அப்படின்னா நம்மளுடைய ஊதியமும் உயரும், நம்மளுடைய பதவியும் அதுக்கப்புறமா உயரத் தொடங்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. கண்டிப்பா நீங்க இப்ப நினைத்த பொறுப்புகள் இந்த ஒரு நேரத்துல அலுவலகத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு உங்களை தேடி வரும். உங்களுடைய கருத்துக்கள் அனைத்தும் அங்க மதிக்கப்படும். தொழிலில் இருப்பவங்களுக்கு புதிய வாய்ப்பு இல்லைன்னா லாபகரமான ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும். கிடைப்பதற்கான சாத்தியங்கள் இந்த ஒரு நேரத்துல கண்டிப்பா இருக்கும். இன்று நீங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவு நாளைய உங்களுடைய வளர்ச்சிக்கு அடித்தளமாக கூட மாறும். ஆனா நீங்க அந்த ஒரு முடிவை எதர்ச்சியா தான் எடுத்திருப்பீங்க. அந்த முடிவுனால பெரிய அளவுல நம்முடைய வாழ்க்கையில பின்னாடி மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுமா? அது இடம் வாங்கி போடுறதாக இருக்கட்டும், நகை வாங்கி போடுறதாக இருக்கட்டும், ஏதாவது தொழில் தொடங்குவதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி. ஆனா அது எதிர்காலத்துல நீங்க பண்ணியிருக்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு பெரிய அளவுல மாற்றத்தை தேடி கொடுக்கும். நீங்களே நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க, இதனால நமக்கு இந்த அளவுக்கு லாபம் வருமா அப்படின்னு நீங்க நினைத்து பார்க்கக்கூடிய பெரிய அளவுக்கு மாற்றங்களானது கண்டிப்பாக ஏற்படும். பண விஷயத்துல நல்ல மாற்றங்கள் தெரியக்கூடிய நேரமாக அமையும். வருமானமானது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. பழைய நிலுவைத் தொகை அல்லைனா மறந்து போன பணம் கைக்கு வருவதற்கான சாத்தியம் இருக்கும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா நிதிநிலையை உங்களால மேலும் வலுப்படுத்த முடியும். குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பானது கூடும். உங்களுடைய ஆலோசனை ஒருவரின் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உருவாக்குவதற்கும் வழிவகுக்கும். வாழ்க்கை துணையுடன் இருந்த சிறிய சிறிய மனக்கசப்புகள் நீங்கி உங்களுடைய அன்பான அணுகுமுறை உறவுகளை இந்த ஒரு நேரத்துல இனிமையாக்க தொடங்கும். இதனால உங்களுடைய குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் எந்த விதமான வாக்குவாதங்களும் ஏற்படாமல் குடும்பம் சந்தோஷத்துடன் இருக்கும். மாலை நேரத்துல ஒரு நல்ல செய்தி இல்லைன்னா எதிர்பாராத சந்திப்பு உங்கள் உங்கள் நாளை மகிழ்ச்சியுடன் முடிக்க செய்யும். இன்று நீங்க காட்டக்கூடிய தைரியம் உங்கள் நாட்கள் இன்று நீங்க காட்டக்கூடிய தைரியமாக இருக்கட்டும், நீங்க செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அது அனைத்தும் நாளை உங்களுக்கான ஒரு அடையாளமாக மாறுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசி அன்பர்களுக்கு தன்னம்பிக்கை, முன்னேற்றம், வெற்றி இந்த மூன்றும் ஒன்றாக இணையக்கூடிய ஒரு நாளாக கண்டிப்பா இந்த ஒரு நாளானது இருக்கும். எனவே இந்த ஒரு நாள்ல பெரிய அளவுக்கு மாற்றங்கள் கண்டிப்பாக சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நேரத்துல இருக்கும். எனவே இந்த ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும். இதை நீங்க மட்டும் பார்த்து தெரிந்து கொள்ளாம உங்களுக்கு தெரிந்த சிம்மம் ராசி அன்பர்களுக்கும் இந்த ஒரு செய்தியை கூறி அவங்களையும் தெரிந்து கொள்ள சொல்லுங்க. மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மாற்றி கொடுக்கும். எனவே இந்த ஒரு செயலையும் நீங்க செய்யுங்க. கண்டிப்பா பெரிய அளவுல மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும்.
வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், இன்று உங்களுடைய வாழ்க்கையில திறமைகள் வெளிப்படக்கூடிய நல்ல ஒரு நேரமாக கண்டிப்பா இந்த ஒரு நேரமானது இருக்கும். அலுவலகத்துல முக்கியமான பொறுப்புகள் உங்களை சேர்ந்து வரும். நீங்க நீண்ட நாட்களா அந்த பொறுப்புகள் நமக்கு கிடைக்கணும். கிடைச்சது அப்படின்னா நம்மளுடைய ஊதியமும் உயரும், நம்மளுடைய பதவியும் அதுக்கப்புறமா உயரத் தொடங்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. கண்டிப்பா நீங்க இப்ப நினைத்த பொறுப்புகள் இந்த ஒரு நேரத்துல அலுவலகத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு உங்களை தேடி வரும். உங்களுடைய கருத்துக்கள் அனைத்தும் அங்க மதிக்கப்படும். தொழில்ல இருப்பவங்களுக்கு புதிய வாய்ப்பு இல்லைன்னா லாபகரமான ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும். கிடைப்பதற்கான சாத்தியங்கள் இந்த ஒரு நேரத்துல கண்டிப்பா இருக்கும். இன்று நீங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவு நாளைய உங்களுடைய வளர்ச்சிக்கு அடித்தளமாக கூட மாறும். ஆனா நீங்க அந்த ஒரு முடிவை எதர்ச்சியா தான் எடுத்திருப்பீங்க. அந்த முடிவுனால பெரிய அளவுல நம்முடைய வாழ்க்கையில பின்னாடி மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுமா? அது இடம் வாங்கி போடுறதாக இருக்கட்டும், நகை வாங்கி போடுறதாக இருக்கட்டும், ஏதாவது தொழில் தொடங்குவதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி. ஆனா அது எதிர்காலத்துல நீங்க பண்ணியிருக்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு பெரிய அளவுல மாற்றத்தை தேடி கொடுக்கும். நீங்களே நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க, இதனால நமக்கு இந்த அளவுக்கு லாபம் வருமா அப்படின்னு நீங்க நினைத்து பார்க்கக்கூடிய பெரிய அளவுக்கு மாற்றங்களானது கண்டிப்பாக ஏற்படும். பண விஷயத்துல நல்ல மாற்றங்கள் தெரியக்கூடிய நேரமாக அமையும். வருமானமானது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. பழைய நிலுவைத் தொகை அல்லைனா மறந்து போன பணம் கைக்கு வருவதற்கான சாத்தியம் இருக்கும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா நிதி நிலையை உங்களால மேலும் வலுப்படுத்த முடியும். குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பானது கூடும். உங்களுடைய ஆலோசனை ஒருவரின் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உருவாக்குவதற்கும் வழிவகுக்கும். வாழ்க்கை துணையுடன் இருந்த சிறிய சிறிய மனக்கசப்புகள் நீங்கி உங்களுடைய அன்பான அணுகுமுறை உறவுகளை இந்த ஒரு நேரத்துல இனிமையாக்க தொடங்கும். இதனால உங்களுடைய குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் எந்த விதமான வாக்குவாதங்களும் ஏற்படாமல் குடும்பம் சந்தோஷத்துடன் இருக்கும். மாலை நேரத்துல ஒரு நல்ல செய்தி இல்லைன்னா எதிர்பாராத சந்திப்பு உங்கள் உங்கள் நாளை மகிழ்ச்சியுடன் முடிக்க செய்யும். இன்று நீங்க காட்டக்கூடிய தைரியம் உங்கள் நாட்கள் இன்று நீங்க காட்டக்கூடிய தைரியமாக இருக்கட்டும், நீங்க செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அது அனைத்தும் நாளை உங்களுக்கான ஒரு அடையாளமாக மாறுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசி அன்பர்களுக்கு தன்னம்பிக்கை, முன்னேற்றம், வெற்றி இந்த மூன்றும் ஒன்றாக இணையக்கூடிய ஒரு நாளாக கண்டிப்பா இந்த ஒரு நாளானது இருக்கும். எனவே இந்த ஒரு நாள்ல பெரிய அளவுக்கு மாற்றம்